ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்கோலி சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணது தான் பார்க்குறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அளவுக்கு இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணது பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி சேர்த்து ப்ரோக்கோலியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்து அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுட்டு ப்ரோக்கோலியை வந்து சாப்பரில் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இதெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனும், உப்பு தேவையான சேர்த்து, பிரெட் கிராம்ஸ் அரைச்சி வச்சுருக்கேன் ப்ரெட்டு சேர்த்து அதை ஒரு 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 கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு கிண்ணம் எடுத்து அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம சீஸை வந்து நடுவில் வச்சு பால்ஸ் மாதிரி செஞ்சு அதை கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எடுத்து பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் சேர்த்து நம்மளோட சீஸ் பால்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.